பதஞ்சலி யோக சூத்திரம் 4 பாதங்களை உடையது. முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல இருக்கக்கூடிய 11 சூத்திரங்களை நேற்று நாம கம்ப்ளீட்டா வேர்டு பை வேர்டு ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து நாம ரீகால் பண்ணோம். இன்னைக்கு அதே போல அந்த 11 சூத்திரங்களை ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துக்கலாம். முதல் சூத்திரம் யோக அனுசாசனம். அத யோக அனுசாசனம். யோகா வகுப்பு தொடர்கிறது. யோக யோக சித்தவிருத்தி நிரோதகா. யோகா என்பது சித்தவிருத்திகளை நிரோதம் செய்வது, அல்லது யோக சித்தவிருத்திகள் நிரோதமான அந்த நிலையை நாம யோகம்னு சொல்லலாம். அப்படி சித்தவிருத்தி நிரோதமானா அதனுடைய எஃபெக்ட் என்ன? சித்தவிருத்தி நிரோதம் பண்றதுதான் காஸ் அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் மூணாவது சூத்திரத்துல ததா திரஷ்டு ஸ்வரூபி அவஸ்தானம். நம்முடைய திரஷ்டு ஸ்வரூபத்துல நாம இருப்போம், நம்முடைய ஓன் ஸ்வரூபத்துல நாம இருப்போம். அப்போ அடுத்து 4வது சூத்திரத்துல அப்படி இல்லைன்னா நாம நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா அப்ப விருத்தி ஸ்வரூபம் இருப்போம் அப்படின்றது விருத்தி சாரூபியம் இதரத்திர அப்படின்னு படிச்சோம். அதன் பிறகு விருத்தி 5வது சூத்திரத்துல விருத்தி 5 வகைப்படுங்கிறது விருத்தைய பஞ்சதைய கிளிஷ்டா அக்ளிஷ்டா. விருத்திகளுக்கு 5 வகையான விருத்திகள் இருக்கு. 5 வகையான விருத்திகள்ல அந்த விருத்திகளுக்கு 2 கேரக்டர் இருக்கு, கிளிஷ்டா விருத்தி அக்ளிஷ்டா விருத்தி. கிளேசங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருத்திகள் அல்லது கொடுக்காத விருத்திகள்னு 2 கேரக்டர் இருக்கு. அப்படி 5 விருத்திகள் இருக்கு. அந்த 5 விருத்திகளோட பேரை நம்ம 6வது சூத்திரத்துல பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி அப்படின்னு 5 விருத்திகளா பார்த்தோம். அப்புறம் அந்த ஒவ்வொரு விருத்திகளும் ஒவ்வொரு விருத்திகளுக்கும் தனித்தனியா பார்த்தோம். பிரத்யக்ஷா, அனுமான, ஆகமா இந்த 3 சேர்த்து பிரமாண விருத்திகள். விபர்யம் என்பது மித்யா ஞானம், அது தத்ரூபத்துல கிடையாது, அதனால அது அதத்ரூப பிரதிஷ்டம் அப்படின்னு படிச்சோம். தென் விகல்ப விருத்தி சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்யம் விகல்பகா விகல்ப விருத்தி. தென் நித்ரா விருத்தி அபாவ பிரத்ய ஆலம்பனா தமோ விருத்தி நித்ரா. தென் ஸ்மிருதி விருத்தி அனுபூத விஷய அசம்பிரமோச ஸ்மிருதி. ஸோ இது போல 5 விருத்திகளை நம்ம பார்த்தோம். இந்த 5 விருத்திகளை நிரோதம் பண்ணா நம்மளுடைய ஸ்வரூபத்துல நாம உணர்ந்து இருக்கலாம். ஸோ இதை நம்ம ரியலைஸ் தான் பண்ண முடியும், நம்மளால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனாலதான் செல்ஃபை ரியலைசேஷன் சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிறது கிடையாது, அது உள்ளார ரியலைஸ் பண்றது. அப்போ அந்த சித்தவருத்தி நிரோதம் பண்றதுக்கு என்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க அபியாசம் அண்ட் வைராக்கியம் 2 பதம் இருக்கு. அபியாசங்கிறது அபியாசம் பண்றதுதான், நம்ம ப்ராக்டிஸ் பண்றது, எஃபோர்ட்டோட நம்ம பண்ணக்கூடியது. வைராக்கியம் அப்படிங்கிறது டிட்டாச்மெண்ட், நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம விடுறது. இது 2 தான் இந்த விருத்திகளை நிரோதம் பண்றதுக்கான வழிமுறைகள். இப்ப நம்ம நம்மளுடைய நோக்கம் என்ன? முதல் நாள் வகுப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், மனிதனுடைய வாழ்க்கையில எது நோக்கமா வச்சிருக்கோம்? என்ன வேணும் மனிதனுக்கு? மனித வாழ்வில் என்ன வேண்டும்? அல்டிமேட் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் வேணும், இன்பம் வேணும். இன்பம் தான் நம்முடைய நோக்கம். இன்பம் பெறுவதற்கு என்னென்னலாம் பெற வேண்டி இருக்கிறது? எதை பெற்றால் இன்பம் பெறலாம்? எல்லாத்தையும் துறந்தாதான் இன்பம். எல்லாத்தையும் துறந்தால்தான் இன்பம் பெற முடியும். அதுதான் இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மகரிஷி பதஞ்சலி சொல்றது அதேதான். ஸோ நமக்கு எல்லா ஞானிகளும் இப்ப ரீசெண்டா வேதாத்திரி மகரிஷி கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, பழக்கத்தால நம்ம அதை பெற்றால் சந்தோஷமா இருப்போம், இதை பெற்றால் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு பெறுவதில் தான் கவனமா இருப்போம், விடுவதில் கவனமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் விடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி இருந்தா அந்த விடுதல்ல நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம விடுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க மகரிஷி சொல்றதும் அதேதான், நீங்க விடுறது தான் ஒரே வழி.
சித்தவருத்தி நிரோதம் பண்ணணும்னா உங்களுக்கு விடுறது இருக்கணும், கூடவே வந்து அபியாசம் இருக்கணும். அபியாசமும் வைராக்கியமும் ரெண்டு கண்ணு மாதிரி, ரெண்டையும் நீங்க எடுத்துட்டு போகணும். இப்ப இந்த அபியாசம் வைராக்கியம் அப்படிதான் ரெண்டே வார்த்தை தான் இருக்கு. தத்து அப்படின்னா அது அவைகளை, அந்த விருத்திகளை நிரோதம் பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த அபியாசத்துக்கு ரெண்டு சூத்திரம். 12வது சூத்திரத்துல 11வது சூத்திரம் வரைக்கும் முதல் செக்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். அதுல முதல்ல 3 சூத்திரங்களை வந்து ஒரு செக்மெண்ட்டா பிரிச்சுக்கணும். அது வந்து ஜஸ்ட் யோகான்னா என்ன டெஃபினேஷன், அதனுடைய பெனிஃபிட் என்ன, அப்படி 4வது சூத்திரம் வரைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கதி என்ன. அதுல இருந்து விருத்தி 5 வகையான விருத்தி இருக்கு. 5 வகையான விருத்திகள் என்னன்னு சொல்லியாச்சு. 11வது சூத்திரம் வரைக்கும் நீங்க ஒரே ஒரு செக்மெண்ட்டை கூட வச்சுக்கோங்க, ஒரு 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 பண்டில் போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு ஃபைல் பண்ணிக்கணும். அது வரைக்கும் நம்ம பண்ணிடும். இப்ப அதுக்கு பின்னாடி அதை வந்து நம்ம எப்படி நிரோதம் பண்ணணும், நம்மளுடைய நோக்கம் என்னன்னா சித்த விருத்திகளை நிரோதம் பண்றதுதான். அப்ப அதுக்கு இருக்கக்கூடிய டூல் வந்து 12வது சூத்திரத்துல நமக்கு அபியாச வைராக்கியம் சொல்லியாச்சு. 13, 14 சூத்திரோட நம்பர் கூட நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்க நாளைக்கு வகுப்பு எடுக்கும் போது இத்தனாவது சூத்திரத்துல எது இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து கெத்தா இருக்கும். அப்போ அத்தனை ரெஃபரன்ஸ் எப்பவுமே முக்கியம். அந்த ரெஃபரன்ஸ் நம்ம சொல்றோம்னா, இப்ப நம்ம பகவத்கீதையில போய் பாருங்க அப்படின்னா 700 ஸ்லோகத்துல எதை போய் பார்க்கறது? அப்போ பதஞ்சலி உஸ்தரால் சொல்லியிருக்குன்னா எந்த சூத்திரத்தை போய் பார்க்கறது? அப்ப நமக்கு நம்பரும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்துடணும். 12வது சூத்திரத்துல அபியாச வைராக்கியம் இருக்கு. 13, 14 ரெண்டு சூத்திரங்கள் அபியாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. 13, 14. 15, 16 வைராக்கியத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. சூத்திரம்னாலே அது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியே வந்துட்டு இருக்கும். இந்த கனெக்டிவிட்டியை பார்த்துக்கோங்க. அப்போ 13, 14ல அபியாசத்தை கொஞ்சம் பிரீஃபா சொல்ல போறாரு. அதுக்கான லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க சன்ஸ்கிரிட்ல. அதுக்கான லட்சணத்தை கொடுப்பாங்க. லட்சணம் அப்படின்னா அது என்ன சொல்றது, அழகு, அழகு சேர்த்துறது, அல்லது அது வந்து மேக்கப் போடுறது, ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போடுற மாதிரி. அந்த மாதிரி ரெண்டு சூத்திரம் வந்து அபியாசத்தை கொடுத்திருக்காரு. அந்த அபியாசத்துல அபியாச வைராக்கியம்னு சொல்லிட்டு இந்த தத்திர அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுல அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுல அபியாச வைராக்கியத்துல அது வந்து அபியாசத்தை பத்தி சொல்ல போறாரு. ரெண்டே வார்த்தை தான் அதுல இருக்கு. ஸ்திதவ் யத்னஹ ரெண்டு வார்த்தை இருக்கு. ஸ்திதவ் யத்னோ அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. அந்த யத்னோ யத்னஹ அபியாசக அது பிரிக்கும் போது யத்னஹ அபியாசக. அதுல எத்தனோ போட்டு மேல ஒரு கோடு போட்ட மாதிரி போட்டு அதை வந்து நம்ம ஆ அப்படிங்கிற சத்தம் அதுல இருக்கு. மேல சான்ஸ்கிரிட்ல பார்க்கும்போது எஸ் மாதிரி ஒரு கோடு வளைஞ்சு இருக்கும். அதுதான் அது என்ன அப்படின்னா அவகிரகா அப்படின்னு பேரு. அதுல ஒரு ஆ சப்தம் அதுல இருக்கு. எத்னோ பியாசக அப்படின்னா எத்னோ அபியாசக அப்படிங்கிறது அந்த ஆ அதுக்குள்ள மறைஞ்சு லென்த்தா வரும். அதனால தத்ர ஸ்திதௌ எத்னோ அபியாசக, தத்ர ஸ்திதௌ எத்னோ பியாசக, அதுக்குள்ளார அது இருக்கு. அப்போ ஸ்திதவ் அப்படிங்கிற வேர்டு ஸ்டெபிலிட்டி, அதாவது நீங்க உறுதியா அப்படின்னு அர்த்தம். உறுதியா அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அபியாசத்துக்கு லட்சியமே என்னன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கணும். அதுதான் இங்க வந்து ஸ்திதவ் அப்படின்னு சொல்லுது. எத்தனக அப்படிங்கிறது தொடர்ந்து. இப்ப நம்ம எப்படி கிளாஸ்க்கு வந்திருக்கோம், இதுதான் அபியாசம். இப்ப நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்கிறோம் பாருங்க, அதுதான் அபியாசம். அதுல ஒரு ஸ்திரத்தன்மை நமக்கு இருக்கு, நம்பிக்கையோட நம்ம உள்ளார வந்திருக்கோம், அது ஸ்திதவ். இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் டெய்லியும் வந்தா அதுக்கு பேரு எத்தனகன்னு பேரு. அபியாச வைராக்கியம். இப்ப அபியாசங்கிறது நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது தான். இது மாதிரி நீங்க இந்த எதுக்கான அபியாசம்னா சித்தவருத்தி நிரோதம் பண்றதுக்கான அபியாசம். இங்க ஜஸ்ட் அபியாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அபியாசம்ங்கிறது நமக்கு சாதன பாதத்துல வரும். அந்த அபியாசத்தை நீங்க உறுதியோட பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். இவ்வளவு. இது இந்த ரெண்டு வார்த்தை இதுக்கான டெபனிஷன். இது அபியாசம்னு சொல்றோம். மேலும் அதை இன்னும் சது தீர்க்க கால
தீர்க்க காலம் இந்த வார்த்தையில நம்ம ஏற்கனவே பயன்படுத்துறது தான். சது, சா, து அப்படின்னு 2 வேர்டு. இதை மேலும் இன்னும் பிரீஃபா சொல்றதுக்காக, ஆல்சோன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சது அப்படிங்கிற வேர்டு முன்னாடி போட்டிருக்கு. இந்த சது, தத்ர இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா முன்னாடி சூத்திரத்தை கனெக்ட் பண்றதுக்காக, ஒரு கனெக்டிவிட்டி வேர்டு. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிலத்துல சொல்லும் போது அந்த கனெக்ட் பண்ற வார்த்தைக்கு என்ன சொல்லுவோம்? Conjunction, sir. ம். அந்த மாதிரி Conjunction. அந்த மாதிரி கன்ஜெஷன் போடுற வார்த்தையில இங்க கொஞ்சம் கஞ்சத்தனமா குட்டி குட்டி வார்த்தையா இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்றதுக்காக. ஓகே. இங்க தீர்க்க கால அப்படிங்கிற வேர்டுக்கெல்லாம் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. நம்ம நிறைய பேரை வாழ்த்திருப்போம், நம்மளே நிறைய பேர் வாழ்த்திருப்பாங்க. தீர்க்க காலத்தோட என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க? வாழணும்னு சொல்லியிருப்பாங்க. தீர்க்க காலத்தோட வாழணும்னு மட்டும் சொன்னாங்களா, கூட ஏதாவது அடிஷனலா சொல்லுவாங்களா? தீர்க்க சுமங்கலி சொல்லுவாங்க ஐயா. சுமங்கலிக்கு தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை எவ்வாறு சுமங்கலின்னு வாழணும்னு சொல்ல முடியுமா? தீர்காயுஷ்மான் Dirgha பவத். Ayushman Bhavat. ஆயுள் தான். நீண்ட காலம் வாழணும். எப்படி வாழணும்? ஹெல்தியா ஆரோக்கியமா இருக்கும். ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், இன்பமா இருக்கணும். துன்பம் இல்லாம இருக்கணும் இல்லையா. அதுதான். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அவங்க சுகமா வாழணும். நிம்மதி தான் முக்கியம். அப்படி நம்ம அந்த தீர்க்க காலங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கோம். இதுல ந அந்தராயா அப்படிங்கிறத நைரந்தரிய அப்படின்னு இருக்கு. அந்தராயா அப்படின்னா தொடர்ச்சி, இது தடை இல்லாம இருக்கிறது. தடை இல்லாமங்கிற வேர்டு இவங்க தமிழ்ல போடும்போது தொடர்ச்சியாக, தடை இல்லாத அல்லது கண்டினியூ அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டினியூவா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதான் ந அந்தராயா அப்படிங்கிறது. அந்தராயா அப்படின்னா அப்டக்கல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அது நம்ம 31வது ஸ்லோகத்துல சூத்திரால படிக்க போறோம். ந அந்தராயங்க நயரந்தரிய சத்கார. இந்த சத்கார அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து கீதையிலேயே இந்த வேர்டு உண்டு. ஸ்கில்ஃபுல் அப்படின்னு நீங்க சொல்லுவோம். அங்க வந்து புத்தி யுக்தோ ஜஹாதீக உபே சுக்ர துஷ்கிருத அஸ்மாத் யோகா யுஜ்யசு யோக கர்மசு கௌசலம். கர்மசு கௌசலம்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போமா? அதேதான். 2.50 சார். பகவத் 2.50. அதேதான் யோகாக்கான டெஃபினிஷன். ஸோ அதை வந்து நம்ம ஒரு எஃபர்ட் அதை வந்து பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த வேர்டு எதுக்கு அப்படின்னா, இப்போ யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்கிறோம். அது சயின்ஸில் கொண்டு போய் சொருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா கலை அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அது வந்து கைவல்யமாகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும், வெளிப்படுத்துகின்ற விதம், அவங்க செயல்படுகின்ற விதம். அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லோட நீங்கள் அதை பண்ணணும். ஆசேவித்தோ அப்படின்னா முறைப்படுத்தப்பட்டிருக்கணும். ஒரு பயிற்சி அப்படின்னாவே முறைப்படுத்தப்பட்டிருக்கும். இதை எல்லா ட்ரெடிஷனும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ட்ரெடிஷன் எடுத்தாலும் அவங்களோட ப்ராக்டிஸை ஒரு செட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. அதை மட்டும் நீங்கள் ஏதாவது வேற ட்ரெடிஷனில் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஞ்சம் மாற்றி பண்ணீங்கன்னா அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ பீகார் ஸ்கூலில் போய் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது 2 பர்வதாசனம் வரும். அதில் போய் நீங்கள் வந்து ஒரு சசங்காசனம் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா கோச்சிப்பாங்க. அதே போய் எஸ்விஎஸ்ஆரில் பண்ணும்போது சசங்காசனம் விட்டுட்டீங்கன்னா கோச்சிப்பாங்க இல்லையா. அவங்கவுங்க என்ன அவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அதை வந்து முறைப்படுத்திடுவாங்க. அப்போ அப்படிதான் யோகாங்கிறது, அபியாசங்கிறது அப்படிதான் இருக்கணும், முறைப்படுத்தப்பட்டிருக்கணும். 8 மணிக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகணும், 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். 8:30 மணிக்கு 8:15 ஸ்டார்ட் ஆனால் அது வந்து ஆசவித்த கிடையாது. திருட திருடம்னா திருடமா இருக்கிறது, அவ்வளவுதான். திருடம்னா உறுதியா இருக்கிறது. பூமிகிங்கிறது படிநிலை, பூமிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த பயிற்சி பெறுவதற்கு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உறுதியாக முறைப்படுத்தப்பட்ட பயிற்சியை முழு திறமையோட தொடர்ந்து நீங்கள் நீண்ட காலம் செய்து கொண்டு வர வேண்டும். இதுதான் அபியாசத்துக்கான இன்னொன்று பிரீஃபாக அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். இப்படி எல்லாம் பண்ணாமல் அபியாசம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. சார் எனக்கு சித்தவர்த்தி நிரோதம் ஆகலை அப்படின்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்கிறதா இருக்கும். ஓட்ட தொட்டியில் தண்ணி ஊற்றுனா எப்படி நிரம்பும்?
ஸோ எல்லாரும் யோகால வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்த சூத்திரம் தான் காரணம். நிறைய இடத்துல வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் வரணுங்கிறதுக்காக. இப்போ நாமலாம் யோகா கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம்ல. அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. பட் பதஞ்சலி மகரிஷி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா அது சூத்திரம் இல்லை, அதில் எழுதிடுவாங்க. இதை எதுவுமே இதில் மிஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் இருந்தால் தான் அபியாசம். இதில் எது ஒன்று விட்டு போனாலும் அபியாசம் தளர்ந்து விடும். அபியாசம் தளர்ந்துருச்சுன்னா அதில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. 13, 14 அபியாசத்துக்கானது. 15, 16 எதுக்கானது? வைராகியம். வைராகியத்துக்கானது. ஓகே, வைராகியத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ராகா அப்படிங்கிற வேர்டு தெரியுமா? ராகா யாருன்னு? லைக்ஸ் ஆசைகள். பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு இல்லையா? ம், இல்ல சார், இல்ல. இல்லையா? ஓகே. ராகா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல ஆசை அப்படின்னு பேர். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ஆசைப்படுறோம்ல, அதுதான் ராகா அப்படிங்கிறது. அந்த ராகாவை நீங்க விடுவிக்கிறதுக்கு விராகம்னு பேர். அதாவது அங்க வைராக்கியம்னு படிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சொல்லுதான் அது. வைராக்கியம் அப்படின்னா ஆசை இல்லாமல் இருப்பதற்கு வைராக்கியம் என்று பெயர். பட் அதே நம்ம தமிழ்ல சொல்லும் போது வைராக்கியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது வைராக்கியத்தோடு அவன் வந்து அச்சீவ் பண்ணான் அல்லது அதை பிடிச்சுக்கிட்டான், வைராக்கியத்தோடு இருக்கிறான் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் வேர்டு. விடாபிடியா பிடிச்சு வச்சிருக்கிறது. இங்க வைராக்கியம் அப்படிங்கிறது வந்து நீங்க ராகால இருந்து விடுதலை பெறுவது தான் வைராக்கியம். இந்த வேர்டு, இந்த வைராக்கியம் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டெஃபினேஷன் இது. திரஷ்ட அணு ஸ்ரவிக. அதை சேர்த்து சொல்லும் போது திரஷ்டானு. ஏன்னா திருஷ்டா அதுல ஒரு ஆ இருக்கு, அணுல ஒரு ஆ இருக்கு, ரெண்டு சேர்த்தும் போது திருஷ்டானு. ஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சம்ஞா சம்ஞா வைராக்கியம். வைராக்கியத்துக்கான டெஃபினிஷன். இதுல திருஷ்ட, நம்ம 5 புலன்கள்ல ஒரு வார்த்தையை வந்து இங்க முன்னாடி சொல்றாங்க. திருஷ்ட பார்த்த, ஸ்ரவிக்க கேட்ட, அணுன்னா ஃபாலோ. இந்த மாதிரி காது மூலமா கேட்டு வரலாம், அல்லது கண்கள் மூலமா நீங்க பார்த்து ஒரு உலக விஷயத்தை, இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்தை எல்லாம் எதை அடிப்படையா கொண்டு இருக்குன்னா நம்ம பார்க்கறது தான். உங்க கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரியுதோ அந்த விஷயம். இப்ப சில விஷயங்கள் வந்து தெரியாம கூட இருக்கலாம், ஆனா அது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு உள்ளார வந்துடலாம். அப்படி வரக்கூடியதுதான் இந்த திரஷ்ட அணு ஸ்ரவிக்க. சிரவணம்னா காதுல கேட்கறது, திருஷ்டனா கண்ணுல பார்க்கறது. அது புரியுற மாதிரி சொல்லணும்னா பார்த்த கேட்ட விஷயங்கள்னு அர்த்தம். பார்த்த கேட்ட விஷயங்களில் தொடர்ந்து, விஷயம்னா இங்க ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். நீங்க எதை பார்த்தாலும் சரி, அதுல எல்லாம் திருஷ்ணம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, தர்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. திருஷ்ணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. தர்ஸ்ட் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்ல தானே அது இருக்கு. தர்ஸ்ட்னு தமிழ் தானே? ஆங்கிலம் சார். ஆங்கிலமா? இங்கிலீஷ்ல இருக்கா? ஓகே. தர்ஸ்ட்னா தாகம் இல்லையா? தாகம் அப்படின்னா நமக்கு ஒரு வேட்கை அப்படின்னு அர்த்தம். நம்ம அது வந்து வேண்டும் வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறதா அந்த வேட்கை அப்படிங்கிறதா தாகம். அந்த அந்த தர்ஸ்ட் அப்படிங்கிற வேர்டை கொஞ்சம் திரிச்சிங்கன்னா திருஷ்ணம்னு வந்துடும். அதுல இருந்து நீங்க விடுவித்துக் கொள்வதற்கு வித்ருஷ்ணம்னு பேர். அவ்வளவுதான். அப்ப அது சொல்லும்போது வித்ருஷ்ணஸ்ய, அவ்வளவுதான். திருஷ்ணம்ங்கிற வேர்டை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து விடுவித்துக் கொள்வதற்கு வித்ருஷ்ணஸ்ய. வசீகார சம்ஞா. இந்த வசீகாரக அப்படிங்கிறது வந்து வேதாந்தத்திலிருந்து எடுத்த ஒரு வார்த்தை.
அங்க இருக்கு. வசீகார வைராக்கியம். இங்க சம்ஞா அப்படின்னா இணைந்த, இதெல்லாம் இணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் இந்த வைராக்கியம் அப்படிங்கிறதுக்கு. அந்த வசீகார வைராக்கியம் அப்படிங்கறத வந்து வசீகாரக அப்படின்னா ஸ்தித பிரக்ஞ லட்சணம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தைக்கு கீழே ஆன்மாவை உணர்ந்தவன், ஆன்மா அனுபூதி பெற்றவன் அல்லது ஆன்மாவை அறிந்தவன் அப்படிங்கிறத ஈசாவாசிய உபனிஷத்து எடுத்து சொல்லும். ஆன்மாவை உணர்ந்தவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது. கீதையில அதுக்கு பேரு புத்தி யோகி. காபாசா கிருஷ்ணா அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி நடந்துப்பான், அவன் எப்படி பேசுவான் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருப்பான். கேட்டதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவாரு, 5 ஸ்லோகத்துல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். லைனா இருக்கும். வசீகாரம் அப்படிங்கிறது வந்து தான் அனுபவிக்கின்ற எல்லா அனுபவங்களையும் எவன் ஒருவன் தன் ஆன்மா நிலையிலேயே அனுபவிக்கிறானோ அவன் புத்தியோகி அப்படின்னு. அப்ப நாம எல்லாம் எது மூலமா அனுபவிக்கிறோம்னா புலன்கள் மூலமா தான் அனுபவிக்கிறோம். இப்ப யார் கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆன்மா தான் கேட்டுட்டு இருக்கு. நம்ம காதுல கேட்குறோம், புரிதல் உருவாகுது. இந்த இடத்துல நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னா பாடி மைண்டை தாண்டி நம்ம ஆன்மா தான் இந்த வகுப்பை கவனிச்சிட்டு இருக்கு அப்படின்ற பேதம் இல்லாம, ஏன் ஆன்மா கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. சொன்னா நம்ம வேற ஆயிடுவோம். அப்படி இல்லாம அனுபவிக்கிறது அந்த நிலையிலேருந்தே அனுபவிக்கணும். அதுதான் அத்வைதம்னு பேரு. அப்படி எவன் ஒருவன் ஆன்மா நிலை, அதை நீங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனா தன்னுடைய ஆன்மா நிலையில நின்று அனுபவிச்சா அவனுக்கு பேர் புத்தியோகி. அந்த இடத்தை தான் இவர் வசீகாரகன் சொல்றாரு. அதாவது பொருள்களால வசப்படாதவன்னு அர்த்தம். ஒரு பொருள் அவனோட வசத்துல தான் இருக்கும், பொருள் வசத்தில் நாம இருக்க மாட்டோம். இதுக்கு வந்து எதமானம், விதிரேகம், ஏகேந்திரியம், வசீகாரக, இந்த வசீகாரத்தை விட ஒரு பெரிய டிட்டாச்மெண்ட் இந்த உலகத்துல கிடையாது. அதை கீதை வந்து கிளியராகவே சொல்லுது. அதுக்கு முன்னாடி எதமானதான் சொல்லுவாங்க, எப்படி ஆமை வந்து தன் அவயங்களை எல்லாம் தன் உடலுக்குள் அடக்கிக் கொள்கிறது, அப்படி 5 புலன்களையும் அடக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் கொடுத்துருக்கும். கடைசியாக வந்து கொடுத்தது என்ன, புலன்களில் இருந்து அனுபவிக்கின்ற அனுபவங்களை எல்லாம் கடந்து ஒருவன் வந்து ஆன்மா நிலையில் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்த வசீகாரத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த வசீகார வைராக்கியத்தை இவர் வந்து இங்கே கொடுக்குறாரு. கடைசி நிலையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துடணும்னு அர்த்தம். நேராக வந்து நீங்கள் பதஞ்சலி யோகத்துல கிளாஸில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத கிளாஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது மாதிரி அது கீழே இருக்கிறதெல்லாம் பேசப்படாது. இப்போ நமக்கு திருஷ்ட அனுசிரவிக்க பார்த்த கேட்ட விஷயத்தில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் வைராக்கியத்தில் உயர்ந்த வைராக்கியம் இருக்கணும், அவ்வளோதான். இதை மகரிஷி சொல்லலை, ஆனால் பாஷ்யம் எழுதினவங்க இதை அபர வைராக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த வேதாந்தத்தில் எல்லாம் படிக்கும்போது இதம் அதக அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. அதை தமிழ்ல சொன்னா இது அது அப்படின்னு சொல்லலாம். அதுன்னா என்ன, இதுன்னா என்னன்னு தெரியுமா சார்? அதுன்னா தட்டு சார், இதுன்னா இட்டு சார் அப்படிங்க. ம்? அதக அது அப்படின்னா என்ன, இத அப்படின்னா இதகன்னா என்ன? பூரணமத பூரணமிதம். ம்? எதை சொல்றோம்? அது இது எதை சொல்லுவோம்? சும்மா try அதுன்னா கடவுளை சொல்றோம், இதுன்னா நம்மள சொல்றோம். ஆ, அதுன்னா கடவுளை சொல்றோம். புருஷா இத பிரகிருதி அப்படின்னு சொன்னா இதக அப்படிங்கிறது நம்மளை சொல்லலாம், இந்த உலகத்தை சொல்லலாம், இந்த பிரபஞ்சத்தை சொல்லலாம். இங்க படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே இதகன்னு தான் பேரு. இங்க படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் இதக, அதுக்கு எது காரணமா இருக்கோ அது அதக. அந்த அதக அப்படிங்கிறது தான், அந்த அது அப்படிங்கிறது தான் பரம் அப்படின்னு பேரு. இங்க பாஷ்யம் எழுதும் போது அதை பரம்னு சொல்லிட்டாங்க.
பரம்பொருள் அல்லது அது பொருள் கிடையாது. பரம் அதிலிருந்து உருவானதெல்லாம் அபரம். அதிலிருந்து உருவாகினதை சொல்லும் போது அபரம் அப்படின்னு சொல்றோம். இதை அபரம், ஏன் இது அபர வைராக்கியம்னு சொல்றோம் அப்படின்னா, இங்க படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பொருள்ல இருந்தும் உங்களுக்கு வைராக்கியம் வர வேண்டும். ஏதாவது ஒரு பொருள்ல உங்களுக்கு ராக அட்டாச்மெண்ட் இருந்தாலும் சித்தவருத்தி நிரோதமாகாது. இப்ப நம்ம எதுக்காக அபியாச வைராக்கியம் பண்றோம்? சித்தவருத்தி நிரோதம் பண்றதுக்கு. எந்த பொருள் மீது உங்களுக்கு பற்று இருக்கிறதோ, எந்த பொருள் மீது உங்களுக்கு பற்று இருக்கிறதோ, அந்த பொருளினால் உங்களுக்கு துன்பம் வந்தே தீரும். இது நியதி. இதை மாற்ற முடியாது. எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த பொருள் மீது உங்களுக்கு பற்று இருக்கிறதோ அந்த பொருளால் துன்பம் வரும். மேலும் எந்த பொருள் மீது உங்களுக்கு பற்று இல்லாமல் கூட அதை நீங்க கவனிச்சாலும் அதை பத்தி சித்தவருத்தி உங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும், உருவாக தான் செய்யும். அப்போ ஒட்டு மொத்தமா உங்க கண்ணு முன்னாடி எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் காதுல இருக்கிறதோ அதுல எல்லாம் இருந்து எல்லாத்துலயும் நீங்க விடுதலை பெறணும். ஒரு இடத்துல கீதையில இது கிளியரா கிருஷ்ணர் சொல்லுவாரு. புத்தர தார கிரக ஆதி ஆதிஷு அப்படின்னா ஆதயக, அது முதற்கொண்டுன்னு அர்த்தம். அவர் கண்டுபிடிக்கிறாரு இவனுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்ட்டு. நீ பெத்த புள்ள, அப்புறம் நீ கட்டிக்கிட்டது, இதை ரெண்டு வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு வாழ்நாளில் ஆசை ஆசையா லோனை போட்டு இஎம்ஐல கட்டின வீடு, இதை மூணும் நீ விட்டுட்டு வந்துடணும். இந்த மூணு இது மட்டும் இல்லை, இது முதற்கொண்டு ஆதிசு அவர் போடுறது அந்த வேர்டு எக்ஸட்ரா அப்படின்னு அர்த்தம். எக்ஸட்ரா போட்டால் அதுக்கு அதை விட உயர்ந்த பொருளை எதை நீங்கள் சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் எல்லாமே மனிதர்களுக்கு எவ்வளோதான் இருந்தாலும் தன்னுடைய குடும்ப உறவு அப்படிங்கிறத ஒன்று ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் ஆதாரம். எல்லாருக்கும் தன்னோட உயிர் போகிறத பற்றியெல்லாம் கூட, ஒரு தாய்க்கா இருக்கட்டும், ஒரு தகப்பனாக இருக்கட்டும், தன்னோட உயிர் போகிறதுல கூட அவ்வளோ பயம் இருக்காது. போன பிறகு நம்மளுடைய பிள்ளை எப்படி வாழும் அப்படிங்கிறதுல தான் அவங்களோட வேதனை இருக்கும். அதான் இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது. அப்போ அதுவே பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு பகவான் கிருஷ்ணர். அதுதான் இங்கே இவரும் அதை தான் சொல்கிறாரு. இவர் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிவிட்டாரு. அங்கே அவர் உதாரணம் சொல்லி சொன்னார். எப்படியா இருந்தாலும் இங்கே சித்தவிருத்திக்கு காரணமானது இந்த உலகம் அப்படிங்கிறது புரியுது. அப்புறம்னு சொல்லும் போது இறைவனை தவிர வேறு எல்லாமே நமக்கு சித்தவிருத்தியை கொடுக்கக்கூடியது தான். சித்தவிருத்தி நிரோதம் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் வாழ்க்கையில வாழ்றதுக்கு என்ன சார் அர்த்தம் இருக்கு? கொஸ்டின் வருமா வராது? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் விட்டுட்டா அப்ப நான் வாழ்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? எதுவுமே இல்லாம வாழ்றதுக்கு பேசாம சூசைட் பண்ணிக்கலாம் இல்லையா? நீங்க சூசைட் பண்ணலனாலும் செத்து தான் போக போறீங்க. அதனால சாகறதுக்கு முன்னாடியே இதுல இருந்தெல்லாம் நீங்க டிட்டாச் பண்ணிருங்க. செத்தா பிறக்கணும், சாகாம இன்னொரு வாழ்க்கை இருக்கு, செத்த பிறகு இன்னொரு லைஃப் இருக்கு, மேலான உலகம் இருக்கு. அதுதான் இறைவனை சேர்றது, அதுதான் கைவல்யம், அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம். இதுதான் இங்க யோகால வேலை. அதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்றது, இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு. போனவர் போயிட்டாரு, இருக்கிறவங்க பேனர் அடிச்சிட்டாங்க இறைவனடி சேர்ந்தார்னு. இருக்கும் போதே அவருக்கு இறைவன் யாருன்னு தெரியல, இறைநிலை எதுன்னு அவருக்கு தெரியாது, அவர் முயற்சி பண்ணதும் கிடையாது. இத்தனை புலன்கள் வச்சு, இத்தனை அறிவு வச்சு, இப்பெல்லாம் சிந்திச்சு இறைவனை அடைய முடியாத அம்மனிதர் இறந்த பிறகு எப்படி சேர முடியும்? ஈவன் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணுங்கிறதுனால சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை சூசைட் பண்ணா அந்த பிரச்சனை விடுதலை அப்படின்ட்டு. அந்த சூசைட் பண்ணும்போது ஏற்படுகின்ற வலியும் வேதனையும் அப்படியே தொடரும், அதை விட மல்டிப்ளை ஆகும். அந்த மல்டிப்ளையோட துன்பத்தை அவங்க அனுபவிச்சுட்டே இருக்கணும். கனவுல நாம் எப்படி துன்பம் அனுபவிக்கிறோமோ அதே போல உடலை விட்டுட்டு அனுபவிக்கணும். அந்த துன்பத்தை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடம்பு இருந்திருந்தா கூட அதை வச்சு ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம்.
இப்போ அதுவும் இல்லை. அப்போ சூசைட் பண்றதனோட விளைவு என்னன்னா துக்கம் மல்டிப்ளை ஆகிடும். அதுபோல இந்த இறப்பு அப்படிங்கிறதுல இருந்தும் நம்மளை விடுவித்துக் கொள்வதற்காக நம்ம இருக்கும்போதே நம்மளை இந்த வைராக்கியத்தின் மூலமாக எல்லாத்துக்கிட்ட இருந்து டிட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க சித்தவருத்தி நிரோதம் அடைஞ்ச பிறகு உங்களுடைய சொரூபம் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சு தெரிஞ்சு நீங்க பழகி வச்சிருந்தீங்கன்னா இறந்த பிறகு நீங்க அந்த நிலையை அடைஞ்சிப்பீங்க. அவ்வளவுதான். இதுக்காக தான் இந்த வைராக்கியம் சொல்லப்படுது. இதை விட மேலான வைராக்கியம் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. இந்த உலக விஷயங்கள்ல இருந்து பற்றெல்லாம் விட்டுறேன் சார். அது விடுறதுக்கு ஒரு வழி வேணும்ல. இந்த மனமானது எதையும் பற்றாமல் அதால தனியா நிற்க முடியாது. நிலத்துல போகக்கூடிய ஒரு கொடி எதையும் பற்றாமல் நிக்கணும்னா எப்படி நிற்கும்? முதுகெலும்பில்லாத ஒரு உயிரினம் எப்படி நிற்க முடியும்? அந்த கொடி ஒரு மரம் இருந்தா அதனுடைய ஆலம்பனையில நிக்கலாம். அப்படி மரம் எதுவும் பக்கத்துல இல்லை, கொம்பு எதுவும் இல்லை, குச்சி எதுவும் இல்லை, செடி எதுவும் இல்லை, தரையில படர்ந்து போகும். அதுக்கு தரையே ஆதாரமா இருக்கு. இப்ப தரையே இல்லைன்னு சொன்னா இந்த இடத்தை நீங்க இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த மனமானது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்கும். எந்த மரமும் இல்லைன்னா அந்த இப்ப எப்படி வந்து கொடி வந்து கிளிம்பர்ஸ் எந்த மரம் இல்லைன்னா பூமியில படர்ந்துக்குமோ அது போல இந்த மனமானது எந்த உலக விஷயங்களும் இல்லைன்னா இறைநிலையில கலக்கும். அவ்வளவுதான். இறைநிலையில கரையும். இறைவனை பிடிச்சுக்கும். அதை பர வைராக்கியம்னு சொல்றோம். அதுக்கு அந்த நிலையை அடையிறதுக்கு முன்னாடி சொன்னார்ல, அந்த திருஷ்ட அனுசிரவிக்க இந்த உலக விஷயங்களிலிருந்து பற்று நீங்கணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்னா தத் பரம்புருஷ கியாதி. இங்க ஒரு வார்த்தை இருக்கு. தத்து அந்த பரம் பரம்பொருள் புருஷனா புருஷ பரம்புருஷன்னு பேரு. அவ்வளவுதான். இறைவனை சொல்றாரு. கியாத்தேகே என்றால் விளங்கி கொள்ளுதல் அல்லது அறிந்து கொள்ளுதல் அல்லது தெரிந்து கொள்ளுதல் அல்லது நோயிங். இப்படி எந்த வார்த்தை வேணா போட்டுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது, விளங்கிக்கிறது, புரிஞ்சுக்கிறது. சரிதானா? தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிறது, சந்தேகங்களுக்கு இடம் இல்லாம. இப்ப நமக்கு கடவுளை பத்தி கேட்டா எப்படி சொல்லுவோம்? யார் யாரு எப்படியெல்லாம் சொல்லுவோம்? எத்தனை கடவுள் இருக்கு தெரியுமா? ஏன் வெவ்வேறு கடவுள் இருக்கு? கடவுளை பத்தி கிளியரா சொல்ல தெரியல. நமக்கு கடவுளை பத்தி அபிப்பிராயத்துல நிறைய கருத்துக்கள் மாறுபாடு இருக்கு. இங்க கியாத்தேகே என்றால் அந்த மாதிரி மாறுபாடுலாம் இருக்கக்கூடாது. விவேக கியாத்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் படிக்க போறோம் டீப்பா. ஆனா கியாத்தே என்றாலே தெல்ல தெளிவாக, அதுல குழப்பம் இல்லாம அப்படின்னு அர்த்தம். இங்க கியாத்தே நம்ம லாஜிக்கல்லையும் போய் இந்தியன் லாஜிஸ்ட்லயும் படிப்போம். விவேக கியாத்தி, அந்நிய கியாத்தி, என்னென்ன கியாத்தி இருக்கு ட்ரை பண்ணுங்க. யூஜிசி நெட்ல படிச்சிருங்க. அந்நியதா கியாத்தி, ஞாபகம் வரலையா? என்னென்ன கியாத்தி இருக்கு? அறிந்து கொள்வதில் எத்தனை வகை இருக்கு? நாம அறிந்துக்கிறதுல நிறைய மட்டங்கள் இருக்கு. அந்த மாதிரி இங்க இவர் சொல்ற கியாத்தி வந்து பரம்புருஷ கியாத்தி. இந்த பரம்புருஷ கியாத்தினா இறைநிலையை அல்லது இறைவனை அல்லது பரம்புருஷனை சந்தேகங்களுக்கு இடம் இல்லாம குழப்பம் இல்லாம தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க அந்த புருஷனை தெரிஞ்சுக்கிறது எப்ப பாசிபிள் அப்படின்னா குண வைத்திருஷ்ணியம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வித்திருஷ்ணம் அப்படின்னு ஒரு வேர்டு படிச்சோம். சேம் வேர்டு தான். வித்திருஷ்ணம் வைத்திருஷ்ணியம் ரெண்டும் ஒன்னே தான். திருஷ்ணம்னா தாகம் அல்லது
ஏக்கம் அல்லது அட்டாச்மெண்ட், அது இல்லாம இருக்கிறது வைத்திருஷ்ணியம். எது மேல? குணங்களிலிருந்து வைத்திருஷ்ணியம். இந்த குணா அப்படிங்கிறது மூல பிரகிருதி. முன்னாடி பார்த்தோம்ல, அபரம் அப்படின்னு சொல்லி. அபரம் முழுவதும் இந்த 3 குணங்களில் இருந்து வந்ததுதான். அதுதான் இங்க வந்து குண வைத்திருஷ்ணியம். இந்த குணங்களில் இருந்து விடுபட்டு கொள்வதனால் புருஷனை முழுமையாக புரிந்து கொள்ளலாம். இந்த குணங்களில் இருந்து விடுபடுவதுதான் இவர் வந்து பரவைராக்கியம்னு சொல்றாரு. இந்த சூத்திரமும் 16வது சூத்திரமும் 3வது சூத்திரமும் கைவல்ய பாதத்தில் 34வது சூத்திரமும் ஒரே மீனிங் தான். குணானாம் பிரதிபிரசவ கைவல்யம் அப்படின்னு படிப்போம். மெசேஜ் போடுங்க ரம்யா. சத் கியாதி, அக்யாத்தி, அந்யதா கியாத்தி, ஆத்ம கியாத்தி, அசத் கியாத்தி, அனிர்வச்சின்ய கியாத்தி. எத்தனை கியாத்தி இருக்கு பாருங்க. இங்க புருஷ கியாத்தி. நமக்கு இறைவனை புரிந்து கொள்வதன் மூலமாக, இறைவனை எப்ப புரிந்து கொள்ள முடியும்? குணங்களிலிருந்து விடுபொள்ளும் போது நீங்க இந்த வைராக்கியத்தை நிலையை அடைஞ்சி அந்த இறுதி நிலைக்கு போகலாம். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடும் ஆசை மீன்கள். ஈசனோடும் ஆசை ஆசை அருமின்கள். அருமின்கள். அடுத்த வரி, ஆசை படபட, ஆசை படப்பட ஆய்வரும் ஆசை விடவிட ஆசை படபட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமா. ஆசை விடவிட ஆனந்தமாமே. இப்ப என்ன புரியல நமக்கு? இப்ப இந்த வைராக்கியத்தை இதை விட எப்படி எழுத முடியும்? உங்களுக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் துன்பம் வளரப்போகுது. ஆசையை விட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்பம் நிக்க போகுது. அதை வந்து நீங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க இந்த ஆசையை விட்டுக்கிட்டே போகணும்? ஈசனோடு போய் சேர்ற வரைக்கும் நீங்க ஆசை விட்டுக்கிட்டே போகணும். மீனகுமாரி உங்களோட பேக்ரவுண்ட் ஓகே. அதேதான் இங்க அங்க தமிழ்ல இருக்கு, சான்ஸ்கிரிட்ல இருக்கு. தத் பரம் புருஷ கியாத்தேர் குண வைத்திருஷ்ணியம். ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா தான் பார்க்குறோம், தனித்தனியா தான் பேசுறோம். எல்லாம் கிளியரா வச்சுக்கணும். ரிவிஷன் வரும்போது வேகமா சொல்லி முடிச்சிடணும். சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம அடுத்த வகுப்பு போய் முடிச்சிடலாம். ஓகே. இப்போ இந்த 15வது சூத்திரம் 16வது சூத்திரத்துல பார்த்த பர வைராக்கியத்துக்கும் அபர வைராக்கியத்துக்கும் பெனிஃபிட் பார்க்க போறோம். 15வது சூத்திரத்துல அபர வைராக்கியம், 16வது சூத்திரத்துல பர வைராக்கியம். இது ரெண்டுத்துக்கும் பெனிஃபிட் சொல்ல போறாரு. 15வது சூத்திரத்துல பார்த்ததுக்கான பெனிஃபிட் அடுத்து வரக்கூடிய 17வது சூத்திரம். இப்ப இங்க பாக்குற 16வது சூத்திரத்துக்கு பெனிஃபிட் எங்க இருக்குன்னா 18ல இருக்கும். சரிதானா? இதுல ஒன்றும் குழப்பம் இல்லையே. ஏன்னா சூத்திரத்துக்கு வந்து 2 ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ஒன்னொன்னா கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா அது 2 வைராக்கியம் ஒன்னா கொடுத்துட்டு அதுக்கான பெனிஃபிட் இங்க ஒன்னா கொடுக்கப்படுது. இந்த 17வது சூத்திரமும் 41வது சூத்திரமும் ஒன்னே தான். ஏன் இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன்னா, அங்கங்க படிக்கும் போது கம்பேரிஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு 41வது சூத்திரம் படிக்கும்போது இதை விட அங்க கொஞ்சம் பிரீஃபா இருக்கும். அப்ப வந்து க்ஷீண விருத்தேர் அபிஜாத சிவமணியர் கிரகித்ரு கிரகண கிராகியசு தத்ச ததஞ்சனதா சமாபத்திஹி, தத்து அஞ்சனதா சமாபத்தின்னு சொல்லும் போது இந்த சூத்திரத்தை நான் அங்க கேட்பேன், 17வது சூத்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சொல்லணும். இதுல 4 ரூபமான சமாதி மென்ஷன் பண்றாரு. இது எத்தனாவது சூத்திரத்துக்கான பெனிஃபிட்? 15வது.
15வது அதை மறந்துடக்கூடாது. 15வது சூத்திரம். 15வது சூத்திரம் என்ன பத்தி, எதை பத்தி பேசுனது? அபர வைராக்கியம். அபர வைராக்கியம் என்பது உலக விஷயங்களை பத்தி. உலக விஷயங்களை பார்த்த கேட்ட விஷயங்களை எல்லாம் விட்டுக்கொண்டே வரும்போது உங்களுக்கு படிப்படியாக இந்த மாதிரி சமாபத்தி நிகழ்கிறது, சமாதி உருவாகுது. இங்க சம்பிரஜாத்தக அப்படிங்கிறது சம்பிரஜாத்த சமாதியை தான் குறிப்பிடுகிறது. சரி, இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஆழமான வார்த்தைகள், கொஞ்சம் நிதானமா பாருங்க. இங்க இந்த ரூப அப்படிங்கிற ஒரு வேர்டு முன்னாடி இருக்கிற நாலுத்துக்கும் போட்டுக்கணும். விதர்க்க ரூப சமாதி, விசார ரூப சமாதி, அனந்த ரூப சமாதி, அஸ்மிதா ரூப சமாதி. ஏன் இதெல்லாம் இப்படி எல்லாத்துக்கும் போடணும்னா அதுக்கு அடுத்து இருக்கிற வேர்டு அது. அனுகமாத் அப்படின்னா ஒன்று பின்னால் ஒன்று தொடர்ந்து. அணுனாவே தெரியும் உங்களுக்கு, தொடர்ந்து ஃபாலோ அப்படின்னு. அனுகமாத் இப்படி ஒன்று பின்னாடி ஒன்று தொடர்ந்து வரக்கூடிய சமாதிகள், அது சம்பிரக்ஞா. சம் என்ற ஒரு வேர்டு ப்ரீஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ்னா முன் ஒட்டு, ஒரு சொல்லுக்கு முன்னாடி ஒட்டி இருக்கக்கூடியது. தமிழ்ல சஃபிக்ஸ்ன்னு என்னன்னு சொல்லுங்க? பின்னாடி வர்றது, பின்னாடி. பின்னால் ஒட்டிக்கிட்டு வர்றது, அவ்வளவுதான். இப்போ பிரக்ஞா அப்படிங்கிற வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கோமா? பிரக்ஞா, கான்ஷியஸ்னஸ். கான்சியஸ்னஸ், அறிவு. அது நம்மளுடைய அறிவு உள்ளாரக்கூடியது. நாம சொல்ற, நம்ம சண்டை போடும் போது, கோவப்படும் போதெல்லாம் கேட்குறோம்ல, அந்த அறிவுக்கும் இந்த அறிவுக்கும் வேறு வேறு. படிச்சு வர அறிவு வேற, கேள்வி ஞானத்தால் வர அறிவு வேற, சிந்தனையில வர அறிவு வேற, உள்ளார இருக்கிற அறிவு வேற. இங்க இருக்கக்கூடிய அறிவு வந்து பிரக்ஞா, உள்ளார இருக்கக்கூடிய தூய அறிவுன்னு பேர் இருக்கு. இந்த பிரக்ஞாவோட இணைஞ்சு நம்ம கான்சியஸ், நம்மளுடைய விழிப்பு நிலையோட ஒரு சமாதி ஏற்பட்டா அதுக்கு பேரு சம்பிரக்ஞா அறிவுன்னு பேரு. அவனோட சம்பிரக்ஞா சமாதின்னு பேரு. நம்ம தியானம் பண்ணும்போது நாம சமாதி அப்படிங்கிற ஒரு நிலையை அச்சீவ் பண்றோம். சமாதிக்கான லட்சணத்தை பின்னாடி வர சூத்திரத்துல பார்க்கலாம். இப்ப அந்த சமாதி அப்படிங்கிறது, நம்ம தியானத்துல ஏதோ ஒரு நிலை அடையிறோம். அந்த நிலை அடையும் போது ரெண்டு விதமான நிகழ்வு நடக்கும். சம்டைம் உங்களுடைய கான்சியஸ் இல்லாம போகும், சம்டைம் இருக்கும். அந்த தியானத்துல சம்டைம் வந்து பிளாங்க் ஆகும், எதுவுமே இல்லாம போகும். அப்படி எதுவுமே இல்லாம அந்த பிளாங்கா இருக்கிறது தான் அசம் பிரக்ஞாத்தன் பேரு. அங்க உணர்வுகள் இருக்காது, உங்களுடைய அவேர்னஸ் இருக்காது. இந்த பிரக்ஞையோட உங்களோட கான்சியஸோட இருந்ததுன்னா அதை வந்து சம்பிரக்ஞாத்தன் சொல்றோம். இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க, இது சம்பிரக்ஞாத்த சமாதி. இந்த விதர்க்க சமாதி அப்படிங்கிறது, விதர்க்க அப்படின்னா நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது சமாதி ஏற்படுறதுக்கு காரணமான ஆப்ஜெக்ட் ஸ்தூலமாக இருக்கும். ஒரு ஸ்தூலமான பொருள்ல மெடிடேஷன் பண்ணி தான் முதல்ல நம்ம மெடிடேஷன் பழகுவோம். தியானம் பழகும்போது ஸ்தூலமான பொருள், அதுவும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம உடம்புலயே ஏதாவது ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணிப்போம். தேசபந்த அந்த உடம்புல கூட இடத்த கூட நிறைய பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நம்மளுடைய ஆக்ஞம், புருவமத்தி, ஐப்ரோ சென்டர். ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இடம். சமாதி ஈஸியா, மனம் அந்த இடத்துல ஈஸியா ஒடுங்கும். கண்ணு, மூக்கு, சுவாசம் அங்கெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க பழக பழக நீங்க ஸ்தூலமான பொருள்ல இருந்துட்டு சூக்ஷமான பொருளுக்கு உங்களுடைய மைண்டை எடுத்துட்டு போகலாம். சூக்ஷமான ஆப்ஜெக்டை தியானம் பண்ணி அதுல ஒரு சமாதி ஏற்பட்டா அதுக்கு விசார சமாதின்னு பேர். அப்போ விசார ரூப சமாதி அப்படிங்கிறது ஆப்ஜெக்டை பொறுத்தான். விதர்க்கா, விசார இதெல்லாமே ஆப்ஜெக்டை பொறுத்து தான். சமாதின்னு ஒன்று வரணும்னா, தியானம்னு ஒன்று பண்ணணும்னா சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கணும், ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கணும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது படிநிலைகள் வெவ்வேறா மாறுது.
இப்போ உங்க முன்னாடி ஒரு ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோஸை நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பார்க்குற உங்களுடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய பார்வை. ஒரு ரோஸ் அப்படிங்கிறத நீங்க இது ரோஜா பூ அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பாருங்க. அது ரோஜா பூல ப்ரீவியஸ் மெமரி இருக்கணும் சார். ரோஜா பூ பத்தின ப்ரீவியஸ் மெமரி இருக்கணும். அப்புறம் கண்ணு வேணும் சார். கண் இருக்கணும். அப்புறம் ரோஜா பூ இருக்கணும் சார். ரோஜா பூ இருக்கணும். அப்புறம் ரோஜா பூ பார்வை கொடுக்கறதுக்கு இருக்கணும். ரோஜா பூ கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கணும். அப்படிதானே? அப்புறம் வேற என்னென்ன இருக்கு? கண்ணுல பார்வை இருக்கணும். கண்ணுல பார்வை இருக்கணும். வேற என்ன இருக்கணும்? சொல்லுங்க, என்னென்னலாம் இருந்தா ஒரு ரோஜா பூன்னு பெர்சீவ் பண்ண முடியும்? பாதி தான் சொல்லியிருக்கீங்கன்னா பாதி இருக்கு. மனம் இருக்கணும் சார். மனசு இருக்கணும். மனசு இருக்கணும். வெரி குட். அப்புறம் மனம், புத்தி, அது சித்தத்துல இருந்து எடுத்து கொடுத்து புத்தி இருக்கணும். சித்தத்துல அதான் கார்த்திகே சொன்னாரு. சித்தத்துல சித்தம் இருக்கணும். சித்தத்துல அது பதிவா இருக்கணும். அப்புறம் அந்த கவனம் வந்து அங்க இருக்கணும். அதுதான் மனம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மனம். ம். புதுசா இருக்கணும், ஆத்மா இருக்கணும் சார். மதம் ஆத்மா இருக்கணும். புருஷா இருக்கணும். புருஷா இல்லைனாலும் அதை பெர்சீவ் பண்ண முடியாது. சூப்பர். அப்புறம் இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான். வெளிச்சம் இருக்கலாம் சார். வெளிச்சம் இருக்கணும். சூப்பருங்க. அவ்வளவுதான். ஸோ இத்தனையும் இருந்தால் தான் நீங்கள் ஒரு பொருளை பெர்சீவ் பண்ண முடியும். வெளிச்சம் இல்லைன்னா வண்ண வண்ண ரோஜா மலர்களை வாங்கி வச்சிருந்தாலும் வெளிச்சம்னு ஒன்று இல்லைன்னா எல்லா மலர்களும் என்ன கலர்ல இருக்கும்? கருமை. பிளாக்கா இருக்கும் சார். Black. எல்லா மலரும் கருப்பு கலர் தான். உண்மையிலேயே அது கருப்பு கலரா? இது ஒரு பிசிக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். பட் ட்ரை பண்ணுங்க. எல்லா மலர்களும் எந்த நிறத்துக்கு வேணா இதை நீங்க பொருத்திக்கலாம். வண்ண வண்ண மலர்களை நீங்க கொண்டு வந்து அடுக்கி வச்சிடுறீங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க. எல்லா கலரும் என்ன என்ன நிறத்துக்கு மாறும்? பிளாக்கா தெரியும் சார். பிளாக்கா தெரியும். ஸோ எல்லா மலரும் பிளாக்கா மாறிடுச்சு. லைட் போட்டா அதனுடைய அது ஒரிஜினல் கலருக்கு வந்துருமா? வந்துருமா? அது- ஒரு லைட் போட்டா எல்லா கலரும் அந்தந்த ஒரிஜினல் கலருக்கு வந்துடும். சார் ஒருவேளை ஒரு பச்சை கலர் லைட்டை போட்டா, பச்சை கலர்ல இருக்கும் சார் பூவெல்லாம். மஞ்சள் கலர் போட்டா மஞ்சள் கலர் பூவா இருக்கும் சார். அங்க மஞ்சள் கலர் பூவா இருக்கும். அப்போ ஒளியை பொறுத்து வெள்ளொளியில எல்லா கலரும் இருக்கு. வெள்ளை ஒளியில அதான் என்னது நிறமாலைமணியா, ஏதோ ஒரு நிறமாலைமானியா அந்த டெலஸ்கோப் வச்சு பார்ப்போம்ல, அதுல வச்சு ஒரு ஒளியை வந்து ஒரு பிரிசமுக்குள்ளார அனுப்புனீங்கன்னா அது வந்து 7 கலரா வெளியே வரும். இன்னொரு பிரிசம தலைகீழ வச்சீங்கன்னா அந்த 7 கலரும் மறைஞ்சு திருப்பி வெள்ளை ஒளி வெளியே வந்துடும். அப்போ ஒரு வெள்ளை ஒளியில தான் எல்லா கலரும் இருக்கு. அப்போ ஒரு கண் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், கண்ணுக்கு பார்வை இருக்கணும். இப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வாங்க. இப்ப ரோஜா பூ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா உங்க கண்ணு தான் சப்ஜெக்ட். நீங்க கண்ணை ஆப்ஜெக்டிஃபை பண்ணீங்கன்னா அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய மனசு அதுதான் சப்ஜெக்ட். மனசை நீங்க ஆப்ஜெக்டிஃபை பண்ணீங்கன்னா உங்களுடைய புருஷா தான் சப்ஜெக்ட். புருஷாவை நீங்க ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அதை தாண்டி உள்ளார ஒண்ணு இல்லை. சரிதானா? இப்ப வாங்க. விதர்க்க அப்படிங்கிறது ஸ்தூலமான பொருள், விசாரம்ங்கிறது சூக்ஷ்மமான பொருள், அனந்த அப்படிங்கிறது உங்களுடைய மனதை மனதால் தியானிப்பது. மனம் என்பது ஒரு கருவி. அதுக்கு பேரு கிரகண அப்படின்னு பேரு. கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு கருவி அது. நமக்கு கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி அது. இந்த மனம் என்ற கருவி தான் எல்லா பொருள்ல தியானம் பண்றதுக்கும் உதவி பண்ணுது.
எதை நீங்க தியானம் பண்ணணும்னாலும் இப்ப அது ஸ்தூலமான பொருளா இருந்தாலும் சரி, சூக்ஷ்மமான பொருளா இருந்தாலும் சரி, அதுக்கு மனதை வைத்து தான் நாம தியானம் பண்றோம். இப்ப ஸ்தூலமான பொருள், சூக்ஷ்மமான பொருள், இது ரெண்டுத்துக்கும் மனம் வேணும். இந்த ரெண்டு சமாதி நம்ம அச்சீவ் பண்ண பிறகு ஸ்தூலமான பொருளும் கழிச்சிடுங்க, சூக்ஷ்மமான பொருளும் கழிச்சிடுங்க. மீதி என்ன இருக்கும் இந்த உலகத்துல? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஸ்தூலம், சூக்ஷ்மம் என்ற இரண்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸ்தூலத்தையும் சூக்ஷ்மத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும்? மீதி உங்களோட மைண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த மனதின் மீது தியானம் பண்ணி அந்த மனதினால் ஏற்படக்கூடிய ஒரு சமாதிக்கு அனந்த ரூப சமாதி. ஏன் இது அனந்த ரூப சமாதின்னு சொல்லணும்? ஏனென்றால் மனம் வேறொரு பொருளோட தொடர்பு கொள்ளும் போதுதான் உங்களுக்கு கால நீளம் இருக்கும். மனமே மனதில் ஒடுங்கி போச்சுன்னா உங்களுக்கு காலம் என்பது இருக்காது. அனந்தம் என்பது அந்தம் இல்லாதது, முடிவு இல்லாதது. அப்ப அங்க அனந்தம்ங்கிறது அனந்த ரூப சமாதி அப்படிங்கிறது. இந்த அனந்த ரூப சமாதியிலேயே நமக்கு கிட்டத்தட்ட முழுசா நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம். இதே ஒரு பெரிய சமாதி, இந்த சமாதி அடையிறதே பெருசு. அதை தாண்டி அஸ்மிதா ரூப சமாதின்னு ஒன்று சொல்லப்படுது. இந்த அஸ்மிதாங்கிறது எதை ஃபைனலா போய் நம்மளால சப்ஜெக்ட் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா புருஷா அப்படின்னு சொன்னோம். அதுதான் அஸ்மிதாங்க. நம்முடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துக்கு அஸ்மிதான்னு பேர். இந்த அஸ்மிதாக்கும் கிளேசத்துல வர அஸ்மிதாவுக்கும் ஏணி வச்ச கூட எட்டாது. இது இந்த கடைசியினுடைய எண்டு, அது அந்த கடைசியினுடைய எண்டு. ரெண்டுத்துக்கும் அஸ்மிதான் தான் பேர் வச்சிருக்காரு. அங்க அதுக்கு ஈகோன்னு பேரு, தான் என்ற உணர்வு, தன்முனைப்பு. இங்க அஸ்மிதாங்கிறது தன்னுடைய ஸ்வரூபம் அஸ்மிதா. இந்த அஸ்மிதா ரூப சமாதி வரைக்கும் உங்களையே நீங்க ஆழ்ந்திருக்கலாங்கிற வரைக்கும் இந்த சமாதி அச்சீவ் பண்ண முடியும். இப்பேற்பட்ட சமாதி வரைக்கும் சம்பிரஜாத்திலே உங்களுடைய கான்சியஸோட இதை அனுபவிக்க முடியும். எதனால இது பாசிபிள்னா, உலக விஷயங்களில் இருந்து, பார்த்த கேட்ட விஷயத்திலிருந்து உங்களுடைய பற்றை நீக்கிக் கொள்வதன் மூலமாக நீங்க அடையக்கூடிய சமாதிக்கு இந்த சமாதியின் பேரு. இதுக்கு இத்தனை படிநிலை உண்டு. ஸ்தூல சூக்ஷ்ம பொருளை கிராகியேசுன்னு படிக்கிறோம். இந்த மைண்ட கிரகணம்னு சொல்றோம். அதை யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நம்ம கிரகித்ருன்னு சொல்றோம். கிரகித்ரு அப்படின்னா உணர்ந்து கொள்ளக்கூடிய தான், நான் அப்படிங்கிறது. நான் அனுபவிக்கிறதுக்கு என்னுடைய கருவி, என்னுடைய மனம் கிரகணம். வெளியே இருக்கக்கூடிய பொருள்களுக்கு கிராகியேசு அப்படின்னு பேர். இதை தான் நம்ம கிரகித்ரு, கிரகண, கிராகியேசுன்னு ரிவர்ஸில் 41வது சூத்திரத்துல படிக்க போறோம். அங்க படிக்கும் போது ஞாபகம் வரணுங்கிறதுனால இங்க போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இது 18வது சூத்திரம். இது எந்த சூத்திரத்துக்கான பெனிஃபிட்? 17வது பெனிஃபிட். பறவைராக்கிறது பரவைராக்கியம். எத்தனாவது சூத்திரம் அது? 17. 17. சாரி, 16. 16. 16. ஓகே. கிளாஸ் முடியும் போது கூட உங்களுக்கு எல்லாம் தூக்கமே வரலையா? ஒரு மணி நேரமா தூக்கம் வரலையா? இப்ப நான் கிளாஸ் எடுத்தது சரியில்லை. ஒரு புள்ளைய கூட தூங்க வைக்க முடியலன்னா என்ன தாலாட்டு இது? 18வது சூத்திரத்தில் இருக்கக்கூடியது 16வது சூத்திரத்துக்கான பெனிஃபிட். 16வது சூத்திரத்தை நம்ம பார்த்தது பரவைராக்கியம். குணங்களை கடந்து புருஷாவை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம். குணங்களை கடந்த நிலை அல்லது குணாதீத நிலை. குணா அதீதம், குணாதீதம், துரியம், துரியாதீதம். துரியாங்கிறது 4th ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஜாக்கிரத, ஸ்வப்னா, நித்ரா, சுசுப்தி, துரியா, துரியாதீதம். இங்க விராம பிரத்யய அபியாச பூர்வ சம்ஸ்கார சேசோ அந்யக. இதுதான் சூத்திரம்.
நமக்காக கொடுக்கப்பட்ட நேரம் இந்த சூத்திரத்துக்கு 1 நிமிஷம். 1 நிமிஷத்துல எப்படி சொல்லி முடிக்கிறது? விராம பிரத்தியம் என்றால், பிரத்தியம்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல நேத்தெல்லாம் முட்டி மோதிக்கிட்டு இருந்தோம். நேத்து எந்த சூத்திரத்தில் பிரத்தியத்தை பத்தி பேசிக் கொண்டிருந்தோம்? எந்த விருத்தியில பிரத்தியத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம்? நித்ரா நித்ரா அபாவ விருத்தி பிரத்யாய நித்ரா இல்ல பிரத்யம். நித்ரா. நித்ரா விருத்தி. நித்ரா விருத்தியில நாம பார்த்துட்டு இருந்தோம் பிரத்யயம். பிரத்யம்னா நேத்து என்ன சொன்னோம் நம்ம? அபாவ உணர முடியாத ஒரு உணர்வு. புலன்களால உணர முடியாது, ஆனா உணர்வோட இருக்கிறோம். காது கேட்காது, காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, ஸ்மெல்லும் அடிக்காது, 5 புலன்களும் வேலை செய்யாது. அதுக்காக அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது, இல்லையா? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போல் அப்படிலாம் இருக்கா சார் கேட்குறீங்களா? உறங்குவது உறங்குவது போல் சாக்காடு, உறங்கி விழிப்பது போல் பிறப்பு பிறப்பு. ஸோ அங்க கிட்டத்தட்ட தூக்கம் அப்படிங்கிறது டெத்துங்கிற கண்டிஷனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்ப டெத்துங்கிறது ஒரு உறக்கம் போலதான், உறங்கி நம்ம பிறக்கிறது அது போலதான். அப்போ அப்படி இருக்கிறது தான் அந்த பிரத்யயம் அப்படிங்கிறது. அபாவக புலன்களால அனுபவம் இல்லை, ஆனா உள்ளார ஒரு அனுபவம் இருந்துட்டு இருக்கு, அதுதான் பிரத்யயம். இந்த விராம அப்படிங்கிறது விடுதலை அல்லது நிரோதம், நிரோதம் அடைந்த நிலை அல்லது விராம அல்லது விடுதலை, நின்னு போன, தடுக்கப்பட்ட. அபியாசத்தால நம்ம அனைத்து விருத்திகளையும் தடுத்த நிலையில என்ன நடக்கும்னா பூர்வ சம்ஸ்காரங்கள் எல்லாம் சேசகம் ஆகும். பூர்வ சம்ஸ்காரங்கள் எல்லாம் தடுக்கப்படுகின்ற ஒரு சமாதி ஏற்படும். அந்த சமாதி எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது, அது அந்நியக, அது வேறானது. அந்த சமாதி வேறான சமாதி, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. புரிஞ்சுக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணோம், முன்னாடி இருக்கக்கூடிய சம்பிரணியத்த சமாதியை எடுத்துன்னு அது முன்னாடி ஒரு ஆ போட்டு அசம்பிரணியத்த சமாதின்னு சொல்லி பாஷ்யத்தில் எழுதி வச்சுட்டாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. புத்தர்லாம் இது என்ன தெரியும் பண்ணாரு? இந்த எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம், நான் சொல்றதே நீ பண்ணு, உனக்கு தெரியும், தெரிஞ்சதுக்கப்புறம் நீ யாருக்கிட்டையும் சொல்லாது, அவ்வளோதான். ஏன்னா நீ சொன்னாலும் மற்றவனுக்கு அது புரியாது. அவனுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, அவன் பண்ணிகிட்டே இருப்பான், அவன் அதை புரிஞ்சுப்பான். ஸோ அந்த மாதிரி மகரிஷி பதஞ்சலியும் அதை அந்நியகன் போட்டு முடிச்சிட்டார். இதோட இந்த வகுப்பும் முடியுது. நாளை வகுப்புல நம்ம இதெல்லாம் ரீகால் பண்ண போறோம். யாராவது முடிஞ்சதுன்னா எந்த சூத்திரங்களை கொஞ்சம் உருட்டி பார்த்துட்டு வாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருப்பாங்க, வீட்டில் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனைகளும் வரும். அதெல்லாம் அந்தராயான்னு பேர். என்ன 31வது சூத்திரம் நம்ம படிக்கல, 31வது சூத்திரம் படிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நிறைய வரும். அதனால அதுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்க 7 மணிக்கு சாப்பாடு வீட்டில் இருக்கணும் செஞ்சு வச்சிருங்க, நீங்களும் சாப்பிட்ருங்க, வந்துருங்க. அதுக்கு பேர் தான் நைரந்தர்யம். அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் 12 18 வரைக்கும். அதுக்காக 1 11 விட முடியாது, அதை இது கூட ஆட் பண்ணிட்டே போகணும். ஒருத்தன் ஒரு மாடு வச்சிருந்தானா, அந்த மாடு ஒரு கண்ணுக்குட்டி போட்டுச்சான். அந்த மாடை போய் தூக்கணும் முயற்சி பண்ணானா முடியலையா. அதுக்கு அவங்க அப்பா ஒரு ஐடியா சொன்னானா, டே இந்த கண்ணுக்குட்டியை நீ டெய்லியும் தூக்கி தோல் மேலே வச்சு நடந்துட்டுறான்னு சொன்னானா. அவன் டெய்லி அந்த கண்ணுக்குட்டியை வளர்த்துட்டு தூக்கி தூக்கி தோல் மேலே வச்சுட்டே இருந்தானாமா. அந்த கண்ணுக்குட்டி ஒரு நாள் பெருசாக வளர்ந்து மாடாயிடுச்சாமா. ஆனால் அவன் டெய்லி தூக்கிட்டே இருக்கான்ல, மாடானதுக்கப்புறம் தூக்கிட்டானாமா. அந்த மாதிரி 15 தடவை டெய்லி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி படிச்சுட்டே போகிறோம். 196 சூத்திரம் மனப்படமாயிரும். 3 மாதம்.
ஒரு குழந்தை பிறக்கிறது கூட 10 மாசம் எடுத்துக்கும். ஆனா நாம 3 மாசத்துல முடிக்கிறோம். 1 மணி நேரத்துக்கு மேல் பொறுமையாகவும் ஆர்வமாகவும் இந்த வகுப்பை கவனித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். கைகளை அஞ்சலி முத்திரையில் வச்சுக்கலாம். கண்களை மூடி பிரார்த்தனையோடு ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது ஓம் சொல்லலாம். ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामया, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेत् स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरिः ॐ. श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. Feel the nice vibration, feel the calmness of your mind. Gently rub your palms, keep on your eyes, bring awareness on your eyes. Gently open your eyes, see the palm with a smile, feel happy, be happy, be happy.